الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم وقال النبي صلى الله عليه وسلم من خاف أدلج ومن ندلج بلغ المنزل ألا إن سلعة الله غالية ألا إن سلعة الله الجنة أو كما قال صلى الله عليه وسلم பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே எல்லாம் புகழும். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இடேற்றமும் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஜ்தபா சய்யிதுல் கௌனைன் ஹாத்தமுன் நபியீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை எடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு மூமினான ஆண்கள் பெண்கள் மீது உண்டாகட்டும். புனிதமான ஜுமாவுக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவெடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விற்றும் 100க்கு 100 முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறு முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் நான் வசியத் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு குர்ஆன்ல 2 விதமான பாவங்களை பற்றி பேசுறான். ஒன்று உள்ரங்கமான பாவம், இன்னொன்று வெளிரங்கமான பாவம். எனவே ரப்புல் ஆலமீன் பாவங்களை விட்டும் நீங்க தூரமாகுங்க என்று சொல்லக்கூடிய நேரத்தில் குர்ஆன்ல தெளிவாகவே சொல்றான், வதரு பாஹிரல் இஸ்மி வ பாத்தினா. நீங்க வெளிரங்கமான பாவங்கள் அதே மாதிரி உள்ரங்கமான பாவங்கள், இந்த 2 விதமான பாவங்கள் இருந்து தூரமாகுங்க என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, வெளிரங்கமான பாவங்கள் என்றா என்ன? ஒரு மனிதன் தன்னுடைய மர்மஸ்தானத்தால் ஜினா செய்யறது, களவெடுக்கிறது, இன்னொருத்தருக்கு அடிக்கிறது, மோசடி செய்யறது. எனவே இது ஒரு மனிதன் தன்னுடைய உறுப்புகளால செய்யக்கூடிய பாவங்களாக கருதப்படுவது. எனவே இது வெளிரங்கமான பாவம். ஆனா அதே மாதிரி ரப்புல் ஆலமீன் சொல்றான், உள்ரங்கமான பாவங்கள் இருந்தும் உங்களை பாதுகாத்துக்கோங்க. உள்ரங்கமான பாவம் என்று சொல்றது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு மனிதன் தன்னுடைய கல்பால தன்னுடைய உள்ளத்தால செய்யக்கூடிய பாவங்கள். இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, வெளிரங்கமான பாவங்களை விட உள்ரங்கமான பாவம் இருக்குதே இது 70 மடங்கு பயங்கரமானது என்பதாக. 70 மடங்கு பயங்கரமானது. எனவே உள்ரங்கமான பாவம் என்றா என்ன?
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஆக கவலைக்குரிய விஷயம், சில நேரங்கள்ல நாங்க இது பாவமா என்றே நினைச்சு மிரிக்க மாட்டோம். ஒரு மனிதனுடைய உள்ளத்துல வரக்கூடிய தற்பெருமை, ஒரு மனிதனுடைய உள்ளத்துல வரக்கூடிய பெருமை, ஒரு மனிதனுடைய உள்ளத்துல வரக்கூடிய துனியாவுடைய மஹப்பத், ஒரு மனிதனுடைய உள்ளத்துல வரக்கூடிய இன்னொருத்தரை பத்தி வரக்கூடிய பொறாமை, கோபம், வஞ்சகம், குரோதம், இந்த தன்மைகள் இருக்குதே, இதுதான் உள்ரங்கமான பாவங்கள் என்பதாக ஷரியத் சொல்லுது. எனவே இந்த உள்ரங்கமான பாவம் இருக்குதே, இது வெளிரங்கமான பாவங்களை விட ரொம்பவும் பயங்கரமானது. அதுதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அல்-கீபத்து அஷத்து மினஸ் ஸினா என்பதாக ஹதீஸ்ல வருவது. இன்னொரு மனிதனை பத்தி புறம் பேசுறது ஜினாவை விட பயங்கரமானது என்பதாக வந்திருக்கிறது. நானும் நீங்களும் யோசிக்கலாம், அடே புறம் பேசுறது இதுவும் வெளிரங்கமான பாவம் தானே? இல்ல, ஒரு மனிதனுடைய உள்ளம் எப்ப கெட்டு பேசிடுமோ, இன்னொரு மனிதனை பத்தி ஒரு பொறாம, வஞ்சகம், குரோதம் என்றது, கோபம் என்றது வருமோ, அந்த நேரத்துல தான் இன்னொருத்தரை பத்தி குறை பேசுறதுக்கு ஆரம்பிப்பார். எனவே இது உள்ரங்கமான ஒரு பாவத்துடைய ஆக கடைசி தரஜா என்பதாக. எனவே இன்னொரு மனிதனை பத்தி இருக்கக்கூடிய பொறாம, போட்டி, வஞ்சகம், குரோதம், இந்த நேரத்துல இன்னொருத்தர் அவரை பத்தி அளவு சொல்றார், அவர் ஒரு நல்ல மனுஷன் தானே. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இதை தாங்கலாம உங்களுக்கு அவருடைய ஒரு பக்கம் தானே தெரியும், எங்களுக்கு எவ்வளவு விஷயங்கள் தெரியும், இதுவும் பொறாமையில சேர்ந்ததுதான், இதுவும் புறத்துல சேர்ந்ததுதான். எனவே இது விபச்சாரத்தை விட, ஜினாவை விட 70 மடங்கு பயங்கரமானது என்பதாக உலமாக்கள் சொல்றாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒவ்வொரு மனிதனும் பேசக்கூடிய நானும் தான், கேட்கக்கூடிய நீங்களும் தான், ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும், நாங்க வெளிரங்கமான பாவங்களுடைய விஷயத்துல தௌபாவும் செய்வோம், ஆனா உள்ரங்கமான பாவம் என்று வரக்கூடிய நேரத்துல அது பாவமா என்று நினைக்காம இருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உள்ரங்கமான பாவங்கள்ல முதலாவது பாவம் உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, அதுக்கு பேரு உஜுப், தற்பெருமை என்பதாக சொல்றாங்க. தற்பெருமை என்றா என்ன? நான் நல்லவன் என்று நினைக்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நான் நல்லவன் என்று ஒரு மனிதன் உள்ளத்துல தற்பெருமை வாரது இருக்குதே, அல்லாஹ்வை மறந்த நிலைமையில நான் நல்லவன் என்று உள்ளத்துல வாரது இருக்குதே, இது ஒரு பெரும் பாவம் என்பதை நானும் நீங்களும் மறந்துடக்கூடாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு மனிதனுக்கு ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கக்கூடிய நிஅமத்கள், பாக்கியங்களை வச்சு அவர் சந்தோஷப்படுறது இருக்குதே, இது ஒரு மூமினுடைய சிஃபத் தான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா ஃபரஹ் என்று சொல்லக்கூடிய சந்தோஷம் இருக்குதே, இது ரெண்டு வகை. ஒன்று ஃபர்ஹ் பதன், இன்னொன்று இருக்கு பதர், இன்னொன்று இருக்குது ஃபர்ஹ் ஷுக்ர். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நிலைமையில ஒரு மனிதன் உள்ளத்துல சந்தோஷம் வருவது, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜத் தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தாரான், அல்லாஹ்வுக்கு எல்லாம் புகழும், அவன் ஒவ்வொரு நாளும் இமாம் ஜமாத் மிஸ் பண்ணாம தொழக்கூடிய பாக்கியத்தை தாரான், அல்லாஹ்வுக்கு எல்லாம் புகழும், எவ்வளவு சதகாக்கள் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தாரான். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தின நிலைமையில அவருக்கு வரக்கூடிய சந்தோஷம் இருக்குதே, இது ஒரு முஃமினுடைய சிஃபத் என்பதாக ஹதீஸ்ல வந்திருக்கு. ஆனா அல்லாஹ்வை மறந்த நிலைமையில ஒரு மனிதன் உள்ளத்துல வரக்கூடிய சந்தோஷம், நான் ஒரு 10-20 வருடங்களா தஹஜ்ஜுத் எனக்கு மிஸ் ஆகிறது இல்லை, நான் எத்தனை ஏழைகளுக்கு உதவி செஞ்சிருக்கிறேன், அவருடைய உள்ளத்துல அவரை பத்தி ஒரு பெருமை, ஒரு சந்தோஷம், நான் இவ்வளவு செஞ்சிருக்கிறேனே, நான் 10 மஸ்ஜித்களை கட்டி கொடுத்திருக்கிறேன், பல மதரசாக்களுக்கு உதவி செஞ்சு கொண்டிருக்கிறேன், ஏண்ட பட்ஜெட்ல ஒரு 50 குடும்பம் சாப்பிட்டு கொண்டிருக்குது. அல்லாஹ்வை மறந்த நிலைமையில இவருடைய உள்ளத்துல வரக்கூடிய சந்தோஷம் இருக்குதே, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், இது பெரும் பாவம் என்பதாக குர்ஆன் சுன்னா சொல்லுது. இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபரீஹீன், அல்லாஹ்வை மறந்த நிலைமையில தன்னை பத்தி சந்தோஷப்படக்கூடியவர்கள் அல்லாஹ் விரும்பவே மாட்டான் என்பதாக வரும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஷைத்தானுடைய உள்ளத்துல வந்த முதலாவது தன்மை இதுதான். நான் யார், நான் எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு படைப்பாக இருக்கிறேன், நான் மலாய்க்கா மார்களுக்கும் நான் எவ்வளவு விஷயங்களை படிச்சு கொடுக்கிறேன், நான் 50,000 வருடங்கள் சுஜூதுல கழிச்சிருக்கிறேன், தன்னுடைய அமல், தன்னுடைய அறிவை பத்தி தனக்கு வந்த பெருமை இருக்குதே, இதுக்கு தான் உஜுப் என்று சொல்லுவாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நானும் நீங்களும் உள்ளத்துல கையை வச்சு பார்க்கணும், எங்களுடைய பர்சனல் அமலை வச்சு நாங்க அல்லாஹ்வை மறந்த நிலைமையில எங்கட கெட்டித்தனத்தை எவ்வளோ நாங்க யோசிச்சிருப்போம். ஆனா இதை விட பயங்கரமான ஒரு பாவம் தான் இரண்டாவது சொல்லுவாங்க கிபர் என்பதா.
கிபர் என்று சொல்றது என்ன? உஜுபை விட பயங்கரமான பாவம். கிபர் என்று சொல்றது இவ்வளவு நேரம் உஜுப் என்று சொன்னா நான் நல்லவன் நான் நல்லவன் என்று நினைச்சு கொண்டிருந்தது. கிபர் என்று சொல்றது நான் அப்துல்லா விட நல்லவன், நான் முர்ஷித விட நல்லவன், நான் அப்துல் ரஹ்மானை விட நல்லவன், நான் அவரை விட நல்லவன். கம்பேரிஷன், இன்னொருத்தரோடு ஒப்பிட்டு பார்த்து நான் அவரை விட நல்லவன் என்று நினைக்கிறது இருக்குதே, இது கிபர். இது உஜுபை விட பயங்கரமான பாவம் என்பதாகும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஹதீஸ்ல வருவது யாருடைய உள்ளத்துல ஒரு அணு அளவு பெருமை என்று சொல்லக்கூடிய அந்த கிபர் இருக்குதோ, நான் அவனை விட நல்லவன், நான் இவனை விட நல்லவன், நான் ஏண்ட சகோதரரை விட நல்லவன், நான் அந்த மனுஷனை விட நல்லவன், இந்த கிபர் ஒரு அணு அளவு இருக்குதோ அவர் சொர்க்கத்துடைய வாசத்தை கூட நுகர மாட்டார் என்பதாகும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அணு அளவு இருக்குதா? எங்களோட உள்ளங்கள்ல டொன் அளவு இருக்குதா என்பதை நானும் நீங்களும் யோசிப்போம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒருத்தர் தொழாம இருக்கிறார், அவர் தொழாம இருக்கிறார், நான் தொழுந்து கொண்டிருக்கிறேன். அந்த மனிதனை பார்த்து நான் இவரை விட சிறந்தவன் என்பதாக எங்களோட உள்ளத்துல வரக்கூடிய அந்த தன்மை இருக்குதே, இது சுத்த ஹராம் என்பதை நானும் நீங்களும் மறந்துடக்கூடாது. எங்கட வீட்டில் ஒரு வேலைக்காரி இருக்கிறார், அந்த வேலைக்காரி வேலை செஞ்சு கொண்டிருக்கிறார், அந்த வேலைக்காரியை வச்சு வேலை வாங்குறதுல எந்த தவறும் இல்லை. ஆனா அவளை விட அந்த வேலைக்காரனை விட நான் எவ்வளவு சிறந்தவன் என்று உள்ளத்துல வாரது இருக்கிறே, இதுதான் நோய் என்பதை நானும் நீங்களும் மறந்துடக்கூடாது. அல்லாஹ்விடத்தில் அவர் அதை விட சிறந்தவராக இருக்கிறார். நான் என்னுடைய பணத்தை வச்சு, என்னுடைய பதவியை வச்சு, என்னுடைய ஆற்றலை வச்சு நான் அவனை விட சிறந்தவன் என்பதாக எப்படி நினைப்போம்? இதை நினைக்கிறது இது பெரும் பாவம் என்பதாக உலமாக்கள் எழுதுகிறார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இவர் தஹஜ்ஜுத் 2 ரக்காத் தொழுகிறார், நான் தஹஜ்ஜுத் 8 ரக்காத் தொழுகிறேன். அவர் ஒரு நாளைக்கு 1 ஜுஸுவா ஓதுறார், நான் ஒரு நாளைக்கு 3 ஜுஸு ஓதுறேன். அவர் 10 நாளா தராவீஹுக்கு வந்தார், நான் 30 நாளும் மிஸ் பண்ணாம வந்தேன். அவர் வருஷத்துக்கு ஒருக்காவா உம்ராக்கு போறார், நான் வருஷத்துக்கு 3 தடவை உம்ராக்கு போறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, துனியாவுடைய விடயமாக இருந்தாலும் சரி, அமாலுடைய விஷயமாக இருந்தாலும் சரி, நான் அவரை விட சிறந்தவர் என்று உள்ளத்துல வாரது இருக்குது. இது லேசான பாவம் அல்ல, இது பெரும் பாவம் என்பதாக சொல்றார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, கிபர் என்று செல்றதே ஒரு மனிதன் தனக்கென்றே ஒரு அந்தஸ்து வச்சு கொள்றது. எப்ப இந்த நோய் உள்ளத்துல வருமோ, அவர் சமூகத்துல வாழக்கூடிய நேரத்துல, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை தான் வந்து கொண்டே. அவரால வீட்டுக்குள்ள ஃபேமிலிக்குள்ள பொண்டாட்டி மாப்பிள்ள புள்ளேல் என்று வந்தாலும் இவர் பெருமை உள்ளவராக இருந்தா இவரால பிரச்சனை வரதான் செய்யும். ஏன்? யாருடைய உள்ளத்துல பெருமை இருக்குதோ அவருக்கு எதிர்பார்ப்புகள் கூட என்பதாக உலமாக்கள் எழுதுகிறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, வாப்பா மகனாக இருந்தாலும் சரி, வாப்பா மகனாக இருந்தாலும் சரி, மாப்பிள்ள பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி, நான் மாப்பிள்ள நீ பொண்டாட்டி நீ எப்படி பேசுவாய்? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நீங்க மாப்பிள்ள என்றதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீங்க ஆம்பளை தான், நீங்க மாப்பிள்ள தான். ஆனா அவளை விட நான் சிறந்தவன் என்ற அந்த சிந்தனை எங்களுடைய உள்ளத்துல வாரது இருக்குது. இதுதான் நோய் என்றதை நானும் நீங்களும் விளங்குகிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே இந்த இடத்துல நானும் நீங்களும் ரொம்ப அழகான அமைப்புல யோசிச்சு பார்க்கணும், எவ்வளவு இந்த நோயில நானும் நீங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். சில நேரங்கள்ல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, மௌலானா ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு கிதாப் ஒன்று எழுதுறாங்க, உம்முல் அம்ராஸ், நோய்களின் தாய். ஆக பயங்கரமான நோய் எது? அந்த நோய் தான் கிபர் என்று சொல்லக்கூடிய பெருமை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு உதாரணத்துக்கு ஒரு டாக்டர், ஒரு என்ஜினியர் அல்லது ஒரு ஆலிம், இஃப்தாருடைய ஒரு ப்ரோக்ராம் நடக்குது, எல்லாமே இஃப்தார் செஞ்சிட்டாங்க. இஃப்தார் முடிஞ்ச உடனே இந்த டாக்டர் அல்லது என்ஜினியர் அல்லது அந்த மௌலவி போயிட்டு என்ன செய்யறார்? சுப்ராவை சுத்தமாக்குறார், சுப்ரால இருக்கக்கூடிய அசுத்தங்கள் எடுக்கிறார், கோப்பைகளை கழுவுறார். இப்ப அவர் உள்ளத்தால யோசிக்கிறார், இது நான் செய்ய வேண்டிய வேலை அல்ல, நான் ஒரு டாக்டர், நான் ஒரு என்ஜினியர், நான் ஒரு மௌலவி, நான் ஒரு முஃப்தி, இது யாரோ முஅத்தின் சாப் செய்ய வேண்டிய வேலை, இது அடுத்தவங்க செய்ய வேண்டிய வேலை, இது அடுத்தவங்க செய்ய வேண்டிய வேலை, ஏதோ பணிவுக்கு நான் செய்கிறேன் என்று நினைக்கிறது இருக்குது. இதுதான் பெருமை என்பதாக சொல்றான். இதுதான் நோய். நான் இது செய்யறதுக்கு தகுதி இல்லை, இது எனக்குரிய வேலை இல்லை என்று நினைக்கிறது இருக்குது. நீங்க உங்களுக்கு ஒரு அந்தஸ்தை வச்சிருக்கிறீங்க, அதுதான் பெருமை என்பதாக சொல்றான். எனவே இது நோயா என்றதே நானும் நீங்களும் விளங்காம இருக்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நான் பணிவுக்கு செஞ்சேன் என்று நினைக்கிறது, அப்ப நீ ஒரு பெரிய ஒரு அந்தஸ்து கூறியவர்,
பணிவுக்கு செஞ்சீங்க, அப்போ அந்தஸ்து உங்களோட உள்ளத்துல வெச்சது இருக்குது. இதுதான் நோய் என்பதை நானும் நீங்களும் மறந்துடக்கூடாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே யாருடைய உள்ளத்துல தவக்கோ, அந்த பெருமை இருக்குதோ, அவர்கிட்ட அந்த தவக்கோ என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்பு இருந்து கொண்டேதான் இருக்கிறது. இன்விடேஷன் வரும், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சோ அண்ட் சோ, அவ்வளவுதான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், அந்த கார்டும் எப்படி போஸ்ட்ல வந்துச்சு, இப்படிதான். எல்லாத்துக்கும் ஒரு முறை ஒன்று இருக்குது. நான் பெருமைக்கு சொல்லல, இப்படிதான் சொல்லுவாங்க. நான் பெருமைக்கு சொல்லல, என்னதான் இருந்தாலும் குடும்பம் என்று வரப்போல எங்களுக்கு ஃபேமிலி சொல்லிருக்கணும். சரி, ஃபேமிலி சொல்லல என்று எப்பவுமே என்னதான் இருந்தாலும் அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் என்று கார்டு தாரண்டா ஒன்றோ கையில வந்து தந்திருக்கணும். நான் பெருமைக்கு சொல்லல, நான் அப்படி ஒன்றும் இல்ல, நான் பெருமை இல்ல 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 என்று சொல்றது இருக்குது. இதுதான் பெருமைக்கு அடையாளம் என்பதாகவே உலமாக்கள். எனவே அவருடைய எதிர்பார்ப்பு என்ன, என்னைய கண்ணியப்படுத்தணும், எனக்கிட்ட வரணும், எனக்கிட்ட கால் மடிச்சு இன்விடேஷனை கொடுக்கணும், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மட்டும் இல்ல ஃபேமிலியோட சேர்த்து கொடுக்கணும். அப்படி இல்லையா, ஹயாத்துக்கும் தேவையில்லை, மௌத்துக்கும் தேவையில்லை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், இந்த எதிர்பார்ப்பு உள்ளத்துல வந்தது வேற ஒரு நோயும் அல்ல, பெரும் என்று செல்லக்கூடிய ஜினாவை விட, களவை விட, மோசடியை விட பயங்கரமான நோய். என்னைய விட உங்களை விட சிறந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட நிக்காஹுக்கு யாருக்கு சொல்லல, என்னைய விட உங்களை விட சிறந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இன்விடேஷன் கொடுக்கல, கல்யாணம் முடிச்சு சொல்லவும் இல்ல. ரசூல்லா பாக்குறாங்க, அத்தர் அடையாளம் இருக்குது, அத்தர் அடிச்சிருக்கீங்க, புதுசா கல்யாணம் முடிச்சீங்களா? ஓயாசில போன கிழமை கல்யாணம் நடந்துச்சு. அடி நான் யாரு, ரசூலுல்லா ஹயாத்தோடு இருக்கக்கூடிய நேரத்துல எனக்கு சொல்லாம நீ ஒரு நிக்காஹ செய்றாயா, உனக்கு பரக்கத் நடக்குமா? அப்படி ஒன்றுமே சொல்லவே இல்லை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், ஏன் குடும்பங்கள பிரச்சனை? பாத்தீங்களா, சொல்லாம வெளிநாட்டு பேசிருக்கிறாங்களாமே, பாத்தீங்களா சொல்லாம அப்படி செஞ்சிருக்கிறாங்களாமே, பாத்தீங்களா ஒரு கல்யாணம் பேசிக்கொண்டே, கல்யாணம் பேசட்டும் நடக்கட்டும், உங்களுக்கு சொல்லல. ஏன் இந்த பிரச்சனை? உங்களோடதான் பிரச்சனையை தவிர மற்றவங்களோட பிரச்சனையாக அதை பார்க்கவான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், எப்ப இது கல்புக்குள்ள இருக்குமோ குடும்பத்துல பிரச்சனை தான். உம்மா வாப்பா, புள்ளே, மாப்புல, பொண்டாட்டி, எக்ஸ்பேண்டட் ஃபேமிலி, அடுத்த வீடு, இது எல்லாமே அப்படிதான் நடக்கும். ஒரு இஃப்தாருக்கு இன்விடேஷன் போயிட்டு பாத்தீங்களா, மஹல்லால எல்லாம் வந்திருக்கிறாங்க, எங்களுக்கு செல்லிப்படல. ஏன் எங்களுக்கு செல்லிப்படல? உங்களோட எதிர்பார்ப்பு. ஏன் எதிர்பார்ப்பு? உள்ளத்தில் உள்ள நோயின் காரணமாக. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், இது சாதாரண பாவம் அல்ல, பெரும் பாவம் என்பதை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்வோம். இதால தான் ஒரு கம்யூனிட்டியில ஒரு ஒத்துமை இல்லாம வாரத்துக்கு காரணமும் இதுதான். உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, முதலாவது உஜூப், இரண்டாவது கிபர், மூணாவது இதை விட ஒரு அந்தஸ்து, பயங்கரமான அந்தஸ்து தான் சொல்லுவாங்க தக்கப்புர் என்று. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தக்கப்புர் என்று செல்றது அவருடைய செயலால, இவ்வளவு காலம் உள்ளத்துல இருந்த பெருமை தக்கப்புர் என்று சொன்னா அவருடைய செயலால அவர் காட்டுறதுக்கு ஆரம்பிப்பார். அவருடைய நட, அவருடைய உட, அவருடைய பாவனை, அவருடைய பேச்சு, இதெல்லாமே வித்தியாசமாக இருக்கு. நான் காட்டின உதாரணங்கள் இருக்குது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அதெல்லாம் உள்ளத்துல இருந்தத இப்ப தாங்கிக் கொள்ள இயலாம வெளியே கக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறார். செயல் ரீதியில அவருடைய பெருமையை வெளியே காட்டிக்கொண்டே இருப்பார். அதை விட பயங்கரமானதுதான் நாலாவது நிலைமை, இஸ்திக்பார் என்று சொல்லுவாங்க. இஸ்திக்பார் என்று சொல்றது என்ன? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அடுத்தவங்களுக்கு அநியாயம் செய்யக்கூடிய லெவலுக்கு போவார். இப்ப கிபர் கூடிக்கொண்டே வரக்கூடிய நேரத்தில் என்ன நடக்கும் என்றா, ஆட்டோமேட்டிக்கலி அடுத்த நோயாகிய ஹஸத் என்று சொல்லக்கூடிய பொறாமையும் உள்ளத்துள்ள வந்து. ஷேத்தானுக்கு முதலாவது வந்தது என்ன? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவ்வளவு காலம் உள்ளத்தில் உஜுப் மட்டும்தான் இருந்துச்சு, நான் நல்லவன், நான் நல்லவன், நான் நல்லவன். எப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை படைச்சு அல்லாஹ் சுஜூத் செய்ய சொன்னானோ அந்த நேரத்துல கிபர் வந்துட்டு, அன கைருன் மின்ஹு, நான் ஆதமை விட சிறந்தவன், நீ என்னைய நெருப்பால படைச்சிருக்கிறாய், அவனை மண்ணால படைச்சிருக்கிறாய், எனவே நான் சிறந்தவன். கிபர் வந்துட்டு அதுக்கப்புறம் அல்லாஹ் சுஜூத் செய்யுங்கோ என்பதாக சொன்ன உடனே தக்கப்புர், நான் என்னத்துக்கு அவனுக்கு சுஜூத் செய்யணும், நான் உனக்கு சுஜூத் செய்யறேன். செயல் ரீதியில என்ன காட்டினாரு? அவருடைய பெருமையை காட்டினார். நான் கல்யாணத்துக்கு போக மாட்டேன், வீட்டுக்கும் வரவானும் சொல்லுங்க, இதெல்லாம் தக்கப்புர். நாலாவது நிலைமை இஸ்திக்பார், என்ன அநியாயம் செய்யக்கூடிய நிலைமைக்கு போவாங்க. நான் ஆதமுடைய ஒவ்வொரு புள்ளையையும் வழிகேட்டுல போடுவேன், நாசத்துல போடுவேன், நரகத்துல விடுவேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், இது நாலாவது நோய். ஆனா
இந்த கிபர் உஜுப் வந்தோடனே ஹசத் பொறாம வந்துட்டு அவனை நல்லா இருக்க விடவே கூடாது. எனவே பஜார்ல நாங்க பார்க்கக்கூடிய, மஹல்லாக்கள்ல பார்க்கக்கூடிய, மஸ்ஜித்கள்ல பார்க்கக்கூடிய பயங்கரமான நோய் தான் ஹசத். ஹசத் பொறாம இருக்குதே. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எல்லா நலவுகள்ல அடியோட இல்லாம அல்லாஹ்வுடைய கலா கதிரோட போட்டி போட்டு கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ஒருவனுக்கு கொடுத்த நலவை பத்தி நானும் நீங்களும் அல்லாஹ் கிட்ட விசாரணை செய்யறத போல அவன் நல்லா இருக்கிறான், நான் ஏன் இப்படி இருக்கணும்? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பயங்கரமான நோய். பொறாம என்று வரக்கூடிய நேரத்தில் 3 தரஜா காட்டுறாங்க. ஒன்று, அவர் நல்லா இருக்கிறார், அவனுக்கு கிடைச்சது எனக்கும் கிடைக்கணும், அவனுக்கு கிடைச்சது எனக்கும் கிடைக்கணும் என்று இருக்கிறார். இது பொறாமையுடைய முதலாவது தரஜா. இதே பாவம் தான். இரண்டாவது, அவனுக்கு இல்லாமி எனக்கு கிடைக்கணும் என்பதாக. முதலாவது அவனுக்கு கிடைச்ச மாதிரி எனக்கும் கிடைக்கணும், இரண்டாவது அவனுக்கு இல்லாமி எனக்கு கிடைக்கணும், மூணாவது என்ன தெரியுமா, எனக்கு கிடைக்காட்டியும் பரவாயில்ல அவனுக்கு இல்லாம போகணும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு ஆபீஸ்ல ஒரே இடத்துல வேலை செய்யறாங்க, அவனுக்கு கிடைச்ச ப்ரொமோஷன் எனக்கும் கிடைக்கணும், அதுவும் பாவம். அவனுக்கு கிடைக்காம அந்த ப்ரொமோஷன் எனக்கு கிடைக்கணும், அது அதை விட பெரிய பாவம். அவனு எனக்கு கிடைக்காட்டியும் பரவாயில்ல அவனுக்கு கிடைக்க கூடாது, இது அதை விட பெரிய பாவம். இது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, கம்பெனியில மட்டுமல்ல. இது எந்த அளவுக்கு என்றா, ஒரு ஆட்டா 2 ஆட்டா இருக்குது, அவனுக்கு கிடைச்ச மாதிரி எனக்கும் கிடைக்கணும், அவனுக்கு கிடைச்சது எனக்கு கிடைக்கணும், எனக்கு கிடைக்காட்டியும் பரவாயில்ல அவனுக்கும் கிடைக்க கூடாது. எனவே இது ஒரு குடும்பத்துக்குள்ள, ஒரு ஆட்டோ டிரைவர் கிட்ட, ஒரு ஆபீஸ்ல அமல் செய்யறவங்களுக்கு கிட்டம் வரலாம், அவரை போல நான் அமல் செய்யணும். ஆனா இது வாரது ரிப்தா இல்ல, புகழப்படக்கூடிய ஒரு பொறாமை அல்ல. அவன் அமல் செய்யறது இல்லாம போயிட்டு வழிகேட்டுல போகணும் என்ற அளவுக்கு யோசிக்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சாதாரண பாவங்கள் அல்ல. நாங்க செய்யக்கூடிய நன்மைகள் எல்லாமே அழிச்சு போடக்கூடிய இந்த உள்ளத்துல வரக்கூடிய இந்த எண்ணங்கள் இருக்குது, இது பயங்கரமான. இவ்வளவு காலம் உள்ளத்துல வச்சது இப்ப கக்குறார், வெளியே கக்குறதுக்கு ஆரம்பிக்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இதைதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், வாயால வெளியாகும். ஒருத்தரை பத்தி சொல்றார், உதாரணத்துக்கு ஒரு நல்ல தனவந்தர், அவர் நல்ல சதக்கா கொடுக்கிறாராமே, விளங்கிச்சா? இப்ப இவருக்கு அடுத்தவருக்கு தாங்கல, நீங்க அந்த பக்கத்தை மட்டும்தானே பாக்குறீங்க, அவர் எப்படி சம்பாதிக்கிறார்ன்றது உங்களுக்கு தெரியுமா? அவனுக்கு தேவையா இந்த வேலை? கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், என்ன அவர் எப்படி எல்லாம் சம்பாதிக்க, அவர் போடுற கூத்து உங்களுக்கு தெரியாது, அப்படி சம்பாதிக்கிறேன்டா நான் இதை விட பன்மடங்கு சதக்கா கொடுப்பேனே. இது எல்லாமே உள்ளத்துல உள்ள பொறாமையும் பெருமையும் தான் வாயால வெளியாகுது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அதுவும் எப்படி இப்ப புறம் பேசுறதுக்கு எப்படி ஆரம்பிக்கிறார் தெரியுமா? சாலிஹீன்களும் புறம் பேசுவாங்க, தெரியாம இந்த ஜினால விழுந்துடுவாங்க. அது எப்படி? ஃபர்ஸ்ட் இமாமுனா கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, எப்படி தெரியுமா ஆரம்பிப்பாங்க? சொல்லுவாங்களாம், எனக்கு யாரை பத்தியும் குறை பேசுற நியத்தே இல்ல, இப்படிதான் ஆரம்பம். நான் சுத்தமானவன் என்று காட்டுறதுக்கு. இவன் தான் ஆகப்பெரிய சுத்தமானவன், யாரை பத்தியும் குறை பேசுற நியத்து இல்ல, அவர் நல்ல மனுஷன் தான், அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்யணும், அவருக்கு பரக்கத் செய்யணும், அவருடைய குடும்பத்தை நல்லா வைக்கணும், எல்லாம் துஆவும் கேட்கிறாரு. எப்படி இருந்தாலும் அவர் இப்படி நடந்து கொள்றது இருக்குதே என்று அதுக்கு பிறகு பாவங்களை பத்தி, அவருடைய தவறுகளை பத்தி, குறைகளை பத்தி பேச ஆரம்பிப்பார். முதலாவது நீங்க நல்லவர் என்று காட்டி, இரண்டாவது போய்க்கு அவருக்கு துஆ கேட்டு, மூணாவது அவருடைய குறை சொல்றது இருக்குது. அதை விட நல்லா நீங்க குறைய மட்டும் பேசுறது. என் முதல் 2 இருக்குது, நீங்க குறைய மட்டும் சொல்றதை விட முதல் 2 சேர்த்ததின் மூலமாக அதை விட பெரிய பயங்கரமான பாவத்தை சொல்றீங்க, செய்றீங்க. நீங்க நடிக்கிறீங்க அல்லாஹ்வுக்கு முன்னால போய் காரணம். எனவே சாலிஹீன்கள் புறம் பேசக்கூடிய அமைப்புல, இந்த அமைப்புல செய்வாங்க என்பதாக வருவது. எனவே குர்ஆன்ல சுருக்கமா இத மாதிரி உள்ரங்கமான நோய்கள் ஏராளம். ஏன் எங்களுக்கு மத்தியில ஒற்றுமை இல்ல, ஏன் எங்களுக்கு மத்தியில பிரச்சனை, சண்டை? இந்த வெளிரங்கமான பாவம் அல்ல, உள்ரங்கமான பாவம் அதுக்கு பெரிய ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கு. கடைசி ஒரு சில நிமிடங்கள், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, டோட்டலி வேறொரு டாபிக் கொண்டு பேசுறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கிருபையின் காரணமாக நாங்க எந்த மஹல்லால இருக்கிறோமோ அந்த மஹல்லாவுடைய மஸ்ஜிதுடைய கட்டிட வேலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லாம் புகழும். ரப்புல் ஆலமீன் முதலாவதாக நாங்க இப்ப எந்த இடத்துல குதுபா ஓதி கொண்டிருக்கிறோமோ இந்த இடத்தை கெட்டுவதற்காக வேண்டி யாரெல்லாம் முன் வந்தாங்களோ, பாடுபட்டாங்களோ, அது சுற்றிதான் அழகான அமைப்புல உட்கார்ந்து ஒரு கொத்துபா கேட்கக்கூடிய, ஒரு பெருநாள் தொழக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். எனவே அவர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும், பரக்கத் செய்யட்டும்.
ஆனா அதே மாதிரி தான் மஸ்ஜிதுடைய முன்பாகம் பாக்கியாக இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 கோடியுடைய ஒரு ப்ராஜெக்ட் தான். அல்ஹம்துலில்லாஹ் பாதி வேலைகள் முடியக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நினையாத புறத்திலிருந்து உதவி செஞ்சு கொண்டே இருக்கிறான். அதுவும் சந்தோஷமான விஷயம், குறிப்பாக 99% எங்க மஹல்லாக்குள்ளே இருந்து அல்லாஹ் உதவி செய்யறான். வெளியில போய்த்து அங்க போய்த்து இங்க போய்த்து என்று இல்லாம மஹல்லாக்குள்ளே இருந்து அல்லாஹ் உதவிகளை செஞ்சு கொண்டே இருக்கிறான். எனவே எதிர்பார்ப்பு என்ன? மாஷா அல்லாஹ் ஒரு ஸ்லெப் போடப்பட்டிருக்குது. ரமதானுக்கு முன்னால மேல உள்ள 4 ஸ்லெப்பையும் போடுற நியத்துல இருக்கிறோம். அதே மாதிரி இந்த போடப்பட்ட ஸ்லெப் இருக்குது, வரக்கூடிய ஒரு சில மாதங்கள்ல ரமதான் வருவது, அந்த இடத்தை தொழக்கூடிய அமைப்புல பாவிப்பதற்காக வேண்டிய ஒரு பெரிய ஒரு முயற்சி. ஏன் பல வருடங்கள் எங்களுக்கு ஒரே நேரத்தில் ஆண்கள் பெண்களை வச்சு புரோகிராம்கள் ரமதான்ல செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கல. எனவே அழகான அமைப்புல அந்த இடமும் அதுக்கு பாவிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நியத்தோட பல முயற்சிகள் நடந்து கொண்டிருக்குது. எனவே உதவி யார்கிட்ட கேட்க போறோம்? உலகத்துல போய்த்து ஏலான் அல்ல, மஹல்லாக்குள்ளே தான் எதிர்பார்க்கிறோம். ஏன்னா அல்லாஹ் அவ்வளவு ஒரு பலமான ஒரு மஹல்லாவாக இந்த மஹல்லாவை வச்சிருக்கிறான். எனவே இந்த மஹல்லால வசிச்சவங்க, வசிச்சு கொண்டிருக்கிறவங்க, அவங்க தான் இவ்வளவு காலம் இன்னும் செலவழிச்சு கொண்டே இருக்கிறார். எனவே பாக்கியான வேலைகளை முடிப்பதற்காக வேண்டி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எப்படி ஜெய்ஷுல் உஸ்ரா, அதாவது கஷ்டமான சிரமமான அந்த படவுடைய நேரத்தில், தபூக்குடைய நேரம் என்பதாக உலமாக்கள் எழுதுறாங்க. ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்க சஹாபாக்களுக்கு, கொஞ்சம் உதவி செய்யுங்களே, இந்த படைக்கு சரியான கஷ்டமாக இருக்குது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அவங்களோட முழு சொத்தையும் கொண்டு வந்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பாதி கொண்டு வந்தாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பாதி கொண்டு வந்துட்டாங்க. ஆனா போதா, ஏன் அவங்க பாதி கொண்டு வந்தாலும் முழுக்க கொண்டு வந்தாலும் குவான்டிட்டி குறைவாக இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வராங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, என்ன செய்யறாங்க? 100 ஒட்டகங்களை தாராங்க. யார் சொல்ல? 100 ஒட்டகங்கள். யார் சொல்லலாம்? வந்துட்டு உட்கார்ந்தா மறுவ யார் சொல்லா? ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, போதாம இருக்குது, இன்னும் தாங்களே, இன்னும் தாங்களே கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. அப்துல் ரஹ்மான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மறுவ வராங்க. 200 ஒட்டகம். யார் சொல்லலாம்? மறுவ கொஞ்ச நேரம் போகல, ரசூல போதாம இருக்குது, இன்னும் கொஞ்சம் தாங்களே, எல்லாம் கேட்கல, யாருமே எழும்புறாங்க இல்ல, எல்லாம் கஷ்டத்துல தான் இருக்கிறாங்க. 3ஆம் தரக்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொன்னாங்க, 300 ஒட்டகங்கள். யார் ரசூலல்லாஹ்? அது மட்டுமல்ல, 1000 தீனார் என்பதாக வருவது. இன்னொரு ரிவாயத்துல 10,000 தங்க காசுகளை ரசூலுல்லாஹ்வுடைய மடியில கொட்டுறாங்க. ரிவாயத்துல வருவது, ரசூலுல்லாஹ் சந்தோஷத்துல அந்த பணத்தை உருட்டி பிரட்டி பார்த்து கொண்டே சந்தோஷப்பட்டு வாயால் ஒரு துஆ வெளியாகிட்டு, கஃபரல்லாஹு லக யா உஸ்மான், ஏ உஸ்மான், அல்லாஹ் உங்களோட எல்லாம் பாவங்களை மன்னிக்கட்டும். உஸ்மான், இதுக்கு போறவு நீங்க எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்ல, அல்லாஹ் உங்களுக்கு எதையும் கேட்க போறது இல்லை என்பதான். எனவே கஷ்டமான நேரம் நான் சொல்லல, 50% மாஷா அல்லாஹ் மஹல்லால இருந்து தான் செலவழிச்சாங்க. இப்ப மறுவ கேட்கிறோம், நான் 1 மில்லியன் தந்துட்டேனே, மறுவ கேட்கிறோம் வந்து 2 மில்லியன் ஆக்குங்க. நான் 5 மில்லியன் தந்துட்டேனே, மறுவ கேட்கிறோம் நான் இன்னொரு 5 மில்லியன் தாரன். நான் 1 கோடி தந்தனே, நான் ஒரு ஃப்ளோ எடுத்தனே, நாங்க மறுவ கேட்கிறோம் இன்னொரு ஃப்ளோ எடுங்க. ஏன்? சஹாபாக்கள் அப்படிதான் செலவழிச்சாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ கேட்டாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சில நேரங்கள்ல முந்தின ஸலஃபு ஸாலிஹீன்கள் மௌலானா ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வாங்க ஃபதாயிலே ஹஜ்ல எழுதுறாங்க. ரபீ இப்னு சுலைமான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஹஜ்ஜிக்கு போறதுக்காக வேண்டி பணத்தை சேகரிச்சு கொண்டே இருக்கிறாங்க. பரலான ஹஜ்ஜி முடிஞ்சு சுன்னத்தான ஹஜ்ஜிக்காக வேண்டி பணத்தை சேகரிச்சு கொண்டே இருக்கிறாங்க. நான் மறுவ போகணும் என்பதான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், ஒரு பிரயாணத்தில் இருக்கிறாங்க. பாக்குறாங்க, ஒரு சின்ன புள்ள வந்து செத்த ஒரு மிருகம் விழுந்திருக்குது, அதை எடுத்துக்கொண்டு அப்படியே போறான். இவரை விரட்டி கொண்டு போறார். பார்த்தா ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டு, அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு தட்டி ஒரு புள்ள வந்து செத்த மிருகம் ஒன்று கொண்டு வந்த, ஓ அது ஹராம், அதை தின்னேலாம், செத்தது உங்களுக்கு அதான் சொல்லிக்கொண்டேன் சொன்னாங்க. அது உங்களுக்கு ஹராமா இருக்கும், ஆனா எங்களுக்கு ஹலால் என்பதாக சொன்னாங்க. கேட்டாங்க, எப்படி அது உங்களுக்கு ஹலால் ஆகும்? சொன்னாங்க, நாங்க பிண்டு எத்தனையோ மாதங்கள் ஆகுது, நாங்க பசியில மௌத்தாக போறோம், எங்களுக்கு இந்த செத்த மிருகமும் ஹலால் தான் என்பதாக. அதுவும் யாரு? செய்தி ஃபேமிலி, ரசூலுல்லாஹுடைய குடும்பத்துல சேர்ந்த, வம்சத்துல சேர்ந்தவங்க. இந்த நேரத்துல ரபீ இப்னு சுலைமான் பாக்குறாங்க, நான் இவ்வளவு பணம் சேர்த்திருக்கிறேன் ஹஜ்ஜி போறதுக்கு, இது இல்ல நான் செய்யணும். அப்படியே தூக்கி அவங்களுக்கு கொடுத்துட்டு சொன்னாங்க, இதை நீங்க பாவீங்க, எனக்கு தேவையில்லை. அப்படியே வாராங்க, கவலையோடு இருக்கிறாங்க. ஹஜ்ஜிக்கு போக ஆசைப்பட்டான், ஆனா என்ன செய்ய, அதை விட
இவங்களோட நிலைமையை வச்சு நான் செலவழிச்சேன் என்பதா. ஹஜ்ஜுக்கு போனவங்க திரும்பி வராங்க, கேள்விப்படுவது அடே போனவங்க வந்து கொண்டே இருக்கிறாங்க, ஒவ்வொரு ஊரு அடுத்த ஊர்களை போயிட்டு சந்திக்கிறாங்க, எப்படி உங்களோட ஹஜ் எப்படி இருந்துச்சு, ஓ நல்லா இருந்துச்சு, நான் உங்களையும் பார்த்தேன் உங்களையும் சந்திச்சேன், சரி நான் ஹஜ்ஜுக்கு வரவே இல்லை, நான் உங்களே மினால சந்திச்சேனே, அப்படியா யோசிக்கிறார். இன்னொரு கோத்திரத்தை போயிட்டு சந்திக்கோ, நான் உங்களை அரபால சந்திச்சேனே, அரபால நான் ஹஜ்ஜுக்கு வரவே இல்லை, இல்ல நாங்க சந்திச்சோமே என்று சொல்றாங்க. இவர் ஆச்சரியப்படுறார், நான் வரவில்லை என்ன என்னைய சந்திச்சேன்னு சொல்றாங்க. அதுக்கு பின்னால இவங்களோட ஏரியால மஹல்லால உள்ளவங்களை சந்திக்க போறாங்க, எப்படி இருந்துச்சு உங்களோட ஹஜ்ஜி, மாஷா அல்லாஹ் நல்லா இருந்துச்சு, நான் உங்களை இங்க சந்திச்சேனே, நான் வரவே இல்லை ஹஜ்ஜிக்கு, இல்லை நாங்க சந்திச்சோமே. இன்னொருத்தர் வந்து ஒரு பார்சல் பணம் ஒன்று தாராரு, கேட்டாங்க என்ன ஹஜ்ஜில அரஃபால நீங்க என்ன கையில அமானிதம் ஒன்று தந்தீங்க, அந்த அமானிதத்தை நீங்க எடுக்க மறந்துட்டீங்க, அதை தான் நான் கொண்டு வந்து தந்திருக்கிறேன், நான் ஹஜ்ஜிக்கு போவே இல்லை. இல்ல என்ன சொல்றீங்க, நீங்க தந்த அமானிதம் தான் வச்சுக்கோங்க என்று சொல்லி கொடுத்து திறந்து பார்த்தா அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு சதக்கா கொடுத்தாங்களோ அதே அளவு அல்லாஹ் தந்திருக்கு. அந்த இரவில தூங்குறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கனவுல வந்து சொல்றாங்க, என்ன செய்யுது ஃபேமிலிக்கு நீங்க உதவி செஞ்சீங்க, அல்லாஹ் முடிவு செஞ்சான் உங்களோட தோற்றத்துல ஒரு மனிதன் ஒரு மலக்க ஹஜ்ஜிக்கு அனுப்ப, அந்த மலக்கு தான் அந்த ஹஜ்ஜை செஞ்சு கொண்டிருந்தாங்க. அல்லாஹுடைய முடிவு கியாமத் வர காட்டி ஒவ்வொரு ஹஜ்ஜிக்கும் ஒரு மலக்கு அல்லாஹ் அனுப்புவான் உங்களோட தோற்றத்துல ஹஜ்ஜி செய்வதற்காக. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, கஷ்டம் சிரமம் என்று வரக்கூடிய நேரத்தில் நாட்டிலையும் ஜமியத்துல் உலமா இந்த முறை பேச சொன்னதும், நாட்டில் எத்தனையோ இடங்கள்ல வெள்ளம் சேதம் வந்திருக்குது, நாங்களும் கஷ்டத்துல தான் இருக்கிறோம், இந்த நேரத்தில் உதவி செய்யறது இருக்குது, இதன் மூலமாக அல்லாஹ் பன்மடங்கு தருவான். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.